இஸ்ரேல் ஆகட்டும் நம்ம இந்தியா ஆகட்டும் பேட்டில் ஃபீல்டுல வெறும் ஸ்ட்ராட்டஜிக் புத்தகங்களை மட்டும் படிச்சு போருக்கு போனாங்கன்னா அது வேலைக்காகாது. இறங்கி பிராக்டிக்கலா மாக்ட்ரில் பண்ணும் பொழுதுதான் இந்த இடத்துல ஒரு ராணுவம் அப்படின்றது ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் உங்க பேட்டில் ஃபீல்ட்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கிலீஷை வெறும் புக்கு பார்த்து படிக்கிறதோ இல்ல ஒரு வீடியோ பார்த்து கத்துக்கணும்னு நினைக்கிறதோ நமக்கு பயன் ஆகாது. பிராக்டிக்கலா வாயை திறந்து பேசி பயிற்சி பண்ணா மட்டும்தான் நாம இதுல ஜெயிக்க முடியும். இந்த பிராக்டிக்கல் பயிற்சியை உங்களுக்கு ஸ்மார்ட்டா கொடுக்குறாங்க நம்மளுடைய ஸ்பான்சர் சூப்பர்னோவா ஏஐ. இதுல 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நீங்க கிளாஸுக்கு போய் தான் கத்துக்கணும்ன்றது அவசியம் இல்லை. இந்த ஏஐ ஆப்பை பயன்படுத்தி 24/7 உங்க கம்ஃபர்ட்ல இருந்து நீங்க ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். நீங்க எப்போ ஃப்ரீயோ அப்ப தனிப்பட்ட முறையில் ஏஐ கூட பேசி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களால இங்கிலீஷ் கத்துக்க முடியும். தப்பு பண்ணாலும் குரூப் கிளாஸ்ல தயங்கி பேசுற மாதிரி இங்க தயங்க வேணாம். ஏஐ உங்களுக்கு பொறுமையா அந்த திருத்தத்தை கொடுக்கும். அப்புறம் உங்களை சப்போர்ட் பண்ண ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. இனி யூடியூப், சாட் ஜிபிடி, வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்குற முறையில் இங்கிலீஷ் கத்துக்கிறத விட்டுட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட இந்த சூப்பர்னோவா ஏஐ கோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இந்தியா மற்றும் இஸ்ரேலை பத்தி. இந்தியாவும் இஸ்ரேலும் பாதுகாப்பு துறையில் குறிப்பாக கட்டிங் ஏஜ் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹை எண்ட் டெக்னாலஜிஸில் மிக முக்கியமான பார்ட்னர். இஸ்ரேல் இந்தியாவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க டெக்னாலஜி அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ அது வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது. ஒரு கான்ஃபிடென்ட்டான நம்பகத்தன்மையான ஒரு பார்ட்னர் அப்படின்றது தேவை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இந்திய நிறுவனங்கள் தேவை. அதை உற்பத்தி செய்கிறதுக்கும் இந்திய நிறுவனங்கள் தேவை. அதே மாதிரி இந்தியாவுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் இதை பயன்படுத்தி கூட்டாக சில முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா ரெண்டு நாடுமே இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் இஸ்ரேலுடைய 3 யுத்தங்கள், 2 சின்னது 1 பெருசு. அதன் பிறகு அவங்களுடைய ப்ராக்சிக்கல் மற்றும் இந்தியா ஃபேஸ் பண்ண பாகிஸ்தான் யுத்தம், இது எல்லாமே நான் கான்டாக்ட் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், ரேடார்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் போகுது. ஸோ இந்த இடத்துல 2 நாடுகளுடைய பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இதில் பல முன்னெடுப்புகள் எடுத்திருந்தாங்க. போன வருடம் நான் இஸ்ரேல் போயிருந்தபோது அவங்க தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் ஒரு மிக முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக அவங்க பார்க்குறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹப்பாகவும் பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய அறிவிப்பு வந்திருக்கு. ஒரு பிரேக்கிங் நியூஸ்னே நம்ம சொல்லலாம். பெங்களூரோடைய சேர்ந்த நிறுவனம் டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸு, இஸ்ரேலோடைய ஐஏஐ எல்டா சிஸ்டம்ஸ், இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து சூளகிரி தமிழ்நாட்டில் ஒரு புது ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் 2025 ஆரம்பிக்கப்பட்டது. இவங்க என்ன உற்பத்தி பண்ண போகிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு வரக்கூடிய காலங்களுக்கு ரேடார் தொழில்நுட்பம், ரேடார்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்க போகுது. கிளியர் கட்டாக நம்மளுடைய தமிழ்நாடுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடரில் ஒரு மிக முக்கியமான ஒரு பொசிஷனில் இது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு February 28, 2026 இந்த வருடம் அந்த போர் துவங்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி பிரதமர் அவர்கள் அங்கே போயிட்டு வந்ததை பார்த்தோம். அதோடைய நேரடி தாக்கத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு பாசிட்டிவான விஷயம். ஒரு புது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி உருவாகுது சூளகிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில். இது டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் இந்தியா மற்றும் எல்டா சிஸ்டம்ஸ் இஸ்ரேலோடைய ஒரு கூட்டு முயற்சி, கூட்டு நிறுவனம். இதோடைய பிரசிடென்ட் பாஸ் லெவி மற்றும் டிசிஎக்ஸ் சிஸ்டர்ஸோடைய சீஃப் மேனேஜிங் டைரக்டர் ராகவேந்திர ராவ், அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே இதை அட்டென்ட் பண்ணாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஏப்ரல் 2027க்குள்ளேயே கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரலுக்கு பிறகு இதில் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப மிக முக்கியமானது. இது மேனுஃபேக்சரிங் யூனிட் மட்டும் கிடையாது, அட்வான்ஸ் ரேடார் சிஸ்டத்தை டெஸ்ட் பண்ணக்கூடிய யூனிட்டும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஏர்பார்ன் ரேடார் சிஸ்டம் சொல்லக்கூடிய அவாக்ஸ், ஐ ஆன் த ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது கிரவுண்ட் பேஸ் ரேடார், 2த்தையுமே ஒரே நேரத்தில் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது சர்வதேச தரம், இஸ்ரேலோடைய அந்த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸை மேட்ச் பண்ணுது, ப்ளஸ் எக்ஸ்பேண்டபிளும் கூட. இப்போ பாஸ் லெவி இஸ்ரேலோடைய அந்த ஐஐ நிறுவனத்தோடைய எல்டா நிறுவனத்தோட சிஇஓ என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this break ground marks another significant milestone in IAS expanding activity in India, carried out in close partnership with the local industry and in full alignment with the government's Make in India vision. So Make in India நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்மளோட டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜரில் 4 முக்கியமான ஆர்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது எப்படி இந்தியா தன்னுடைய ஆயுதங்களை கொள்முதல் செய்ய போகுது. முதல்ல
நம்மளுடைய ப்ரையாரிட்டி அப்படின்றது இந்தியாவிலே வடிவமைக்கப்பட்டு இந்தியாவிலே உருவாக்கப்படக்கூடிய ஆத்ம நிர்பார் ப்ராடக்ட். ரெண்டாவது, இந்தியாவும் ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் கூட்டு சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு மேக் இன் இந்தியா ப்ராடக்ட். மூணாவது, வெளிநாட்டு நிறுவனம் அதோட டெக்னாலஜியை இந்தியாவில் உருவாக்கக்கூடிய மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட். நாலாவது, கம்ப்ளீட்டாக இம்போர்ட் பண்ணுறது. ஸோ இது பர்ஃபெக்டாக நம்மளுடைய அந்த டேப் ப்ரொசீஜர், டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜரோடைய டயர் 2ல் வந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ராகவேந்திர ராவ் அவர்கள் இதோடைய சிஎம்டி, டிசிஎக்ஸ் நிறுவனத்தோடைய சிஎம்டி என்ன சொன்னார்னா, டெலிவரி டைம்லைன்ஸ் அவங்க பார்க்குறாங்க, வேல்யூ அடிஷன் அவங்க பார்க்குறாங்க, இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ப்ரையாரிட்டிஸை முன்னுக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த ரெண்டு நிறுவனமும் முதல்ல சப்ளை பண்ண போகிறது இந்திய இராணுவத்துக்கும் இஸ்ரேலியோட இராணுவத்துக்கும் அப்படின்றத பார்க்குறோம். எல்டா சிஸ்டம்ஸ், இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது உலகத்தோடைய ஒன் ஆஃப் த ப்ரீமியர் ரேடார் கம்பெனி. இஸ்ரேலோடைய டிஃபென்ஸ் ப்ரைஸை, அதாவது அவங்களோட இனோவேஷனுக்குன்னு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 15 முறை அவங்க வந்து வென்றிருக்காங்க. இந்திய இராணுவத்தோட, குறிப்பாக இந்திய விமானப்படையோட 40 வருடம் இவங்களுக்கு வந்து ஒரு உறவு அப்படின்றது இருக்குது. ஏரோஸ்பேஸ் சர்வீஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி ஐஐடி டெல்லியோட ஒரு இன்குபேட்டர் ஆக்சிலரேட்டரும் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ரேடாருக்கு தேவையான உதிரிபாகங்கள் செய்யக்கூடியதையும் வச்சுருக்காங்க. இது தவிர இந்திய அரசு நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து பண்ணாங்க ஜனவரி 2025. இது மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னு சொல்லக்கூடிய MRSAM சர்ஃபேஸ் மிசைல்ஸ்க்கு உதிரி பாகங்கள், அதோட ரேஞ்ச் எக்ஸ்டெண்டரை உருவாக்குறதுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒய் ரேடார் மேட்டர்ஸ், ஏன் ரேடார் இன்றியமையாதது அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே நம்ம பார்த்தோம். நம்மளுடைய ஆகாஷ் தீர் ஓவரால் சிஸ்டம், அப்புறம் நம்மளுடைய விமானப்படையோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், மூணாவதாக நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஏர் டிஃபென்ஸ் 4 லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு இன்டெக்ரலான பார்ட் அப்படின்றது ரேடார் அப்படின்றதா நம்மளுடைய கண். ஸோ அந்த ரேடார் அப்படின்றது அடுத்தடுத்த தொழில்நுட்பத்துக்கு நம்ம போயே ஆகணும். ஏன்னா ஸ்வாமிங் இன்னைக்கு போன்ற பல டாக்டிக்கல் யுத்திகளை நம்ம இப்போ சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யாலையும் பார்த்தோம், இஸ்ரேல் ஈரான்லையும் பார்த்தோம். ஸோ இந்த டாக்டிக்கல் யுத்திகள் வரும்பொழுது நம்மளுடைய அந்த ரேடார் தொழில்நுட்பம் அடுத்த கட்டத்தை எதிரியை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இஸ்ரேலுடைய நேஷனல் ரேடார் அத்தாரிட்டி அப்படின்றது அயன் டோம், டேவிட் ஸ்லிங், ஏரோ, பராக் இந்தியாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 4 மிசைல் சிஸ்டத்துலையுமே ரேடாரை தயாரிக்கிறது இந்த நிறுவனம் தான். இப்போது ELM 2084 MMR அப்படின்னு சொல்லக்கூடியது மல்டி மிஷன் ரேடார். நீங்கள் இன்கமிங் மிசைல்ஸை தடுக்கிறதுக்கு ஏர் டிஃபென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய மிசைலை எதிரி வீழ்த்துறதுக்கு கைட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு S-band ஏசா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்டிவ் எலக்ட்ரானிக்லி ஸ்கேண்ட் ஏர்ன்னு சொல்லக்கூடிய ரேடாரு. இது பார்த்திங்கன்னா ராக்கெட்ஸு, ட்ரோன்ஸு, ஆர்ட்லரி, பேலஸ்டிக் மிசைல் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் ட்ராக் பண்ணக்கூடியது. உலகத்திலேயே அதிகமாக டிமாண்ட் இருக்கக்கூடிய ரேடார். 250 யூனிட்ஸ் இது வரைக்கும் 20+ நாடுகளுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது ரேடார் எடுத்தீங்க அப்படின்னா கிரேட் பைன் ELM 2080 அப்படின்றது. இது வந்து ஏர்லி வார்னிங் ரேடார். ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பனை முதல்லே கண்டுபிடிச்சு, நாளைக்கு பாகிஸ்தான் ஒரு பேலஸ்டிக் ரக ஏவுகணையை ஏவினாலோ, இல்லை அவங்களுடைய போர் விமானம் பலுச்சிஸ்தான்லேருந்து டேக் ஆஃப் ஆனாலோ அதை முதல்லே கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியது. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏரோ பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸில் அவங்க வச்சுருக்கிறாங்க. இது வந்து DRDOடைய ஸ்வாட் ஃபிஷ் மற்றும் லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடாரோட இன்டகிரேட் பண்ணப்படும். அடுத்தது மல்டி சென்சார் MMRன்னு சொல்லக்கூடிய மல்டி மிஷன் ரேடார். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரேடாரு. இதோடைய சிக்னேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களால் எதிரியால் அந்த ரேடாரோடைய லொக்கேஷன் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர் சானிக் ரக மிசைல்ஸையும் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் உள்ளே வரும்போது அதை கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கான ஒரு இது இருக்குது, தன்மை அப்படின்றது இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்டாவோடைய AEWNC அவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்பெஷல் மிஷன் ஏர்கிராஃப்ட். அதாவது ஒரு வானத்தில் ஒரு விமானம் பறக்க விட்டு அது ஒரே நேரத்தில் ஒரு 35 விமானங்களுக்கு ஒரு படை தளபதி மேலே போய் இருந்து லைவாக பேட்டில் ஃபீல்டை பார்த்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுக்கான ஒரு இது. இதை தான் சாபெரிக்ஸ் ஸ்வீடன் ரக விமானத்தை, பாகிஸ்தானுடைய விமானத்தை நம்ம வீழ்த்தணும் ஆப்ரேஷன் சிந்தூரில். இதையும் பயன்படுத்துறதுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பழைய இது டிரான்ஸ்போர்ட் விமானம் IL-76ன்னு சொல்லக்கூடிய ரஷ்ய விமானத்தில் இதை பொறுத்துறதுக்கும் போயிட்டு இருக்காங்க. அதன் பிறகு நேவியோட ரேடாரு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நேவி ரேடார். இது ஏற்கனவே இந்தியாவோட நேவியில் சர்வீஸில் இருக்குது. இதுவும் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஏர்பான் ரேடார்ஸு, MMR ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரேடார்ஸு, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ப்ளஸ் இது வந்து ஜஸ்ட் ஒரு உற்பத்தி சாலை மட்டும் கிடையாது. எல்டெக்ஸ் நிறுவனம் இதில் நமக்கு ஒரு பெரிய இதையும் கொடுக்க போகிறாங்க. அதாவது
ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், இந்த டிசைன் எப்படி பண்ணுறாங்க, வடிவமைப்பு என்ன, இது எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி இன்டெகிரேட் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு அசம்பிளி பிளான்ட்டை மட்டும் இது நினைக்க வேண்டாம். இது ஒரு கம்ப்ளீட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரும் அவங்க கொடுக்குறாங்க. இப்போது இந்தியாவுடைய லேடார் கிளாப் அப்படின்றது டிஆர்டிஓவை ஸ்வாட் ஃபிஷ் அப்படின்றது நம்மளுடைய லாங் ரேஞ்ச் ரேடார். ரஷ்யாட்டேருந்து சில ரேடார்ஸ் வாங்கியிருக்கோம். நம்மளுடைய சொந்த ப்ரோக்ராம் நேத்ரா போன வருஷம் நடந்த டிஃபென்ஸ் ஷோவில் நம்ம லைவாக கவர் பண்ணி டிஆர்டிஓட இதுலேருந்து அவங்க அதிகாரிகள்கிட்ட பேசி போட்டோம். அதே மாதிரி ப்ராஜெக்ட் குஷா, இது எல்லாமே ஒரு அட்வான்ஸ் ரேடார் அப்படின்றது தேவை. நம்மளுடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஒரு ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ப்ளக் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குது, ஒரு கேப் இருக்குது. அதை நம்ம வந்து பர்ஃபெக்டாக ப்ளக் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நவம்பர் 2025 இந்தியா இஸ்ரேல் 17th ஜாயிண்ட் ஒர்க் குரூப் மீட்டிங்கில் இது வந்து சைன் ஆச்சு. பிப்ரவரி 25, 26 பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போயிருக்கும் பொழுது 16 அக்ரிமெண்ட்டு, 11 ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ். அதில் ரொம்ப முக்கியமானது இது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெத்தன்யாஹூ அவர்கள் பேசும்போது எக்ஸகன் ஆஃப் அலையன்ஸ்ன்னு சொல்லியிருந்தார். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். இஸ்ரேல், இந்தியா, கிரீஸ், சைப்ரஸ் இந்த 4 நாடுகளை ஒருங்கிணைச்சு ஒரு துருக்கி லெட் அலையன்ஸ், அந்த இஸ்லாமிக் அலையன்ஸுக்கு ஒரு கவுண்டராக இது அலையன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு உண்டானதை அவர் முன்னெடுப்பு எடுத்தார். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய மிஷன் சுதர்ஷன சக்ரா 2035 இந்தியாவை எந்த விதமான ஒரு வான் தாக்குதலுக்கும் உள்ளாகாமல் கம்ப்ளீட்டாக ஒரு கவசத்தை உண்டு பண்ணுறதுல இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஸோ கிளியர் கட்டாக ஒரு பெரிய நிறுவனம், 2 பெரிய டெக்னாலஜி நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஃபென்ஸ் காரிடர் 2019 இனாகரேட் பண்ணாங்க. ஒன்று யூபி, இன்னொன்று வந்து தமிழ்நாடு. இப்போது சூளகிரி அப்படின்றது ஒசூரில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை, ஒசூர், கோயம்புத்தூர், சேலம், திருச்சிராப்பள்ளி. கோயம்புத்தூர் இன்னும் அன்கிளஸ்டடாக வந்து ஒரு எஸ்சிசின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக புஷ் பண்ணாங்க அப்படின்னா 1,00,000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். ஹை லெவல் டெக்னிக்கல் ஜாப்ஸ் அப்படின்றது 50,000க்கும் அதிகமாக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ கிளியர் கட்டாக இந்த இடத்துல இந்தியா, குறிப்பாக தமிழக அரசு இதை வந்து ஒத்து கவனிக்கணும். வெகு விரைவில் இதற்கான பேச்சுவார்த்தைகளும் துவங்க இருக்கும். ஸோ நல்ல செய்தி வந்திருக்கு. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.